நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தற்கொலை என்றும் தீர்வாக இருக்க முடியாது. ஆனால் சொல்லிடலாம் நம்ம எதுவும் தற்கொலை பண்ணிக்கிற தீர்வு இல்லைன்னு. ஆனால் தற்கொலை பண்ணிக்கிறவங்களுடைய மனசு ரொம்ப அது சொல்ல முடியாத நரக வேதனை தான். அது நெருப்பில் துடிக்கிற புழு போல தான் அது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். சும்மா சொல்லிடலாம் தற்கொலைன்றது ஒரு கோழைத்தனம் என்று சொல்லிடலாம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஆனால் அந்த தைரியம் ஒரு அசட்டு தைரியமாக இருந்துடுது. அதுதான் இது. அந்த தைரியத்தை கொஞ்சம் காலம் தாழ்த்தலாம். சரி, பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம் என்ற காலம் தாழ்த்தலாம். சரி, பார்த்துக்கலாம், போராடலான்ற அந்த அந்த தைரியத்தை கொண்டு நிறுத்தலாம். ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு போகிறது தான் நினைக்கிறோம். அந்த நேரத்துக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதுன்ட்டு நினைக்கிறோம். அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து ஒன்றும் பெருசாக வீரியமாக அது தொடங்காது. அதனால் தற்கொலை எண்ணம் வந்தால் போதி மட்டும் நேரங்காலத்தை தள்ளி போடணும். அது என்ன கொடுமைன்னா, அந்த சாகுறாங்க, அது கூட இருக்க குழந்தைங்களையும் சேர்த்து சாகடிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப சகிச்சிக்கவே முடியல. வளர வேண்டிய பிஞ்சுங்க அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு இந்த பூமியில் பிறந்தது, அதையும் சேர்த்து சாகடிக்கிறது. கடன் தொல்லையால் கணவனை இழந்த ஒரு பெண் செத்து போகிறா. கூட சேர்ந்த 2 குழந்தைங்களையும், சின்ன குழந்தைங்களையும் சேர்த்து தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த பூமியில் உயிர் வாழறது மிகப்பெரிய போராட்டம் தான். ஆனால் போராடி தான் ஆக வேண்டும். எந்த உயிரினங்களும் தற்கொலை பண்ணிக்கின்ற எண்ணம் இருப்பதில்லை எந்த உயிரினங்களுக்கும். ஆனால் மனித இதுதான் தற்கொலையை தேர்ந்தெடுக்கிற, இறப்பை தேர்ந்தெடுக்கிற அந்த இது இருக்குது. நம்மளால் பிறப்பை தேர்ந்தெடுக்க முடியாது, ஆனால் இறப்பை தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் எந்த உயிரினங்களும் பிறப்பையும் தேர்ந்தெடுக்க முடியாது, இறப்பையும் தேர்ந்தெடுக்க முடியாது. இறப்பை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியுதுன்றதுக்காக இயற்கைக்கு எதிரான செயல் செய்யக்கூடாது. ஒரு மரணம் என்பது மரத்தில் கனி பழுத்து தானாக மண்ணில் விழுவது போல் இருக்கணும். இயற்கையாக அது நிகழணும். ஒரு இளம் பிஞ்சை மரத்துலேருந்து பிச்சை எடுத்தால் எப்படி இருக்கும், அது போல தான் தற்கொலைன்றது. ஆனால் சாதாரணமாக சொல்லலாம், கஷ்டம்தான், இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் சகிச்சு தான் வாழணும். நம்மளுடைய மான மரியாதை போனாலும், மூஞ்சில் காரி துப்புனாலும் நம்ம உயிர் வாழ தான் பார்க்கணும். ஏமாத்துற அயோக்கிய பயிலங்க, திருட்டு பயிலங்கள்லாம் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழறானுங்க, மான மரியாதையோடு இருக்கானுங்க. முக்கால்வாசி அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருக்கானுங்க. அவனுங்களே வாழும்போது நல்லவர்கள் ஏன் வாழக்கூடாது, ஏன் தற்கொலை செய்து கொள்ளுன்ற எண்ணம் வரணும்? அதை தாண்டி உங்களுடைய கிரகச்சாரம் கால சூழலையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு பங்குனி 25 வரைக்கும் ஒரு விதமான முதல் கட்ட மரண காலம், சூன்ய காலம். அது மாதிரி தான் ஒரு குழப்பமான முடிவு கொண்டு தான் இருக்கும். கொஞ்சம் காலங்களை கடத்தினா ஒரு விதமான தெளிவு பிறக்கும். நேற்று இருந்த பிரச்சனை இன்றைக்கி அதோட வீரியம் குறைஞ்சிருக்கும். அதனால் அதிகப்படியாக குழப்பமாக இருக்கிற நேரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அது காலம் தாழ்த்தணும். அதுக்கு ஒரு எளிதான தீர்வு கிடைக்கும். ஏன்னா உதவி செய்யும் கரங்கள்லாம் இல்லை. அதாவது தட்டி கொடுக்குறவங்களோட தட்டி விடுறவங்க அதிகம் தான் அதிகம் பேர். அதை புரிந்து கொள்ள வேண்டும். தட்டி கொடுக்கும் நபர்களை நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கிட்ட தான் அந்த உதவி கிடைக்கும். நம்ம பொறுமை இழந்துடக்கூடாது. இந்த நான் வாழற பகுதியிலேயே ஒரு பெண்மணி 2 குழந்தைங்களோட இறந்து போயிட்டார். நான் லைஃப் அண்டு ஸ்பிரிச்சுவல் கன்சல்டன்ட்டு நான் போட்டுக்கிறேன். எனக்கு இது கவனத்தில் இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு பொருள் உதவியும் செய்திருக்கலாம். அந்த பெண்ணுக்கு ஒரு மன ஆறுதலும் தைரியத்தையும் கொடுத்துருக்கலாம். எனக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் பிரச்சனைகளை சுமந்து கொண்டு தான் இருக்கும். யாரும் சாதாரணமாக கிடையாது. எல்லாம் பார்க்கறதுக்கு தான் சில பேர் டிப்டாப்பாக, எல்லாரும் கடன் சச்சிருவோம், எல்லாரும் தான் ஒரு இறுக்கமான சூழலை, உடல் மனம் சார்ந்த சிக்கலை எல்லாரும் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதுக்காக எல்லாரும் செத்து போகணுன்னா அது எப்படி சாத்தியம்? எப்படி உயிர் வாழறது? அதனால் எந்த சூழ்நிலையும் தற்கொலை என்ற எண்ணம் ஏற்படுத்திங்க. அது மாதிரி இருந்தால் நிறைய தற்கொலை சிந்தனை ஏற்பட தடுக்கிறதுக்கு நிறைய ஆலோசனை மையங்கள்லாம் இருக்குது. அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பேசலாம். இல்லைனால் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு மன தைரியத்தையும் இருக்கிற நடைமுறை சூழலையும் சொல்கிறேன். என்னால் முடிந்த உதவியும் செய்கிறேன். அதனால் இந்த காணொலி பதிவு முக்கியமாக எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வராமல் உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வளர்ந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க வளமுடன்.